ஹலோ பிள்ளைங்களா, நல்லா இருக்கிறீங்களா? என்னடா அண்ணன் கையில் பன்னோட இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கிறிஸ்மஸ் டிவோஷன்ஸில் நிறையா நபர்களை பற்றி நிறையா இடங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெத்லஹேம். பெத்லஹேமுக்கும் இந்த பன்னுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? பெத்லஹேம் அப்படின்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடாகிய இந்த பெத்லஹேமுக்கு பைபிள்ல வேற சில பெயர்கள் கூட இருக்கு பிள்ளைங்களா. நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பெத்லஹேம் என்னும் எப்பிராத்தா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எப்பிராத்தா அப்படின்றதும் பெத்லஹேமோட பேர் தான். ஓகே, வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சோன்னு சொன்னா, யூதேயா நாட்டில் உள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊர் அப்படின்னு போட்டிருக்கு. தாவீதின் ஊர் அப்படின்றதும் பெத்லஹேம் தான். ஏன் அப்படின்னா, தாவீது ராஜா வாழ்ந்த ஊரு, அவங்களுடைய முன்னோர்கள் ரூத், போவாஸ் அவங்க எல்லாம் வாழ்ந்த ஊர். ரூத் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவும் பெத்லஹேம் தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா முக்கியமா இன்னைக்கு நம்ம பெத்லஹேம் பத்தி என்ன தெரியுமா தெரிஞ்சுக்க போறோம்? ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா, அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீட்டில இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்பெஷலான அப்பத்தை கொடுத்தார். யார் அது? அவரை பத்தி பைபிள்ல யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல போட்டிருக்கு. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். எஸ், கரெக்டா சொன்னீங்க. ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்தார். சிலுவையில் அவருடைய சரீரத்தையும் கொடுத்தார். அவருடைய மாம்சம், அவருடைய சரீரம் நமக்காக கொடுக்கப்பட்டது. நீயும் நானும் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம என்றென்றைக்கும் பிழைப்போம். நமக்கு மரணம் இல்லை. அவர் சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரெடியா? ஹாய் தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் சீசனோட குட் நியூஸை சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கூட உங்கள் ஆன்சர்ஸை அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு கூட இருக்கீங்க. சரி, இன்றைக்கி கூட அண்ணா உங்களுக்கு குட் நியூஸ் பற்றி எடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருள் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த பொருள் எத்தனை தடவை ஷோ ஆச்சுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ண போகிறீங்க.